பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிரதான கிருபையினாலே உங்கள் ஒவ்வொருடைய நிலைமையை எண்ணி ஆண்டவர் எப்படியா பாரப்படுகிறார் பாருங்களேன். உங்களுக்காக தேவ சமூகத்தில் காத்திருந்த போது கர்த்தர் இந்த வார்த்தையை சொல்லி உங்களை உற்சாகப்படுத்தும்படி உணர்த்தும்படி ஆவியானவர் இடைப்பட்டார். திஸ் வேர்ட், திஸ் ப்ராஃபஸி இஸ் ஃபார் யூ. ஆகவே இந்த ஒவ்வொரு வார்த்தையும் கவனமாக கேட்டு நீங்கள் மற்றவங்க பகிர்ந்து கொள்ளுங்க. நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். வாய் திஸ் சிச்சுவேஷன், அதான் ஆண்டு உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கும்படி சொன்னார். ஏன் இந்த சூழ்நிலை, ஏன் எனக்கு இந்த சூழ்நிலை, ஏன் நமக்கு இந்த சூழ்நிலை, ஏன் நமது தேசத்துக்கு இந்த சூழ்நிலை, இப்படி பல கேள்விகள் நமக்குள்ள இருக்கலாம். இதோ பதில். 1 ராஜாக்களின் புஸ்தகத்தில் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்கும் போது பதிலை பெற்றுக்கொள்ளலாம். When you read 1 Kings chapter 18 verse 21, you shall receive the answer from the Almighty. படிக்கலாமா? அப்பொழுது எலியா சகல ஜனத்தண்டைக்கும் வந்து, நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள்? கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், அவரை பின்பற்றுங்கள். பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்றான். அவனை பின்பற்றுங்கள் என்றான். இங்க தேவனுடைய மனுஷன் எலியா ஜனங்களுக்கு முன்பாக வைக்கிறதான ஒரு பிரதானமான ஒரு கேள்விதாங்க இது. See, you people must understand that you have to choose the best. எது வேணுன்றதை நீங்கள் தான் தீர்மானிக்கணுங்க. என் தேவனாகிய கர்த்தர் மனிதராகி என்ன ரட்சித்த போது, எனக்கு சுவிசேஷத்தை அறிவித்த போது யாரும் எந்த சூழ்நிலையும் என்னை எந்த வகையிலும் கட்டாயப்படுத்தலை. நான் தெய்வம் அல்லாதவங்களை எப்படியெல்லாம் பின்பற்றினேன், எவ்வளோ வைராகியமாக அதுக்கு பின்னாடி போனேன் என்பதை எங்கள் பெற்றோர் சாட்சியாக இருக்கிறாங்க. அதே போல் யாரெல்லாம் என் பின்னாக வந்தாங்கன்றதுக்கு இந்த உலகத்தில் பலர் உண்டு. எதுக்கு சொல்கிறேன்னா, அவைகளை பாகாலை நான் பின்பற்றின போதும் யாரும் என்ன கட்டாயப்படுத்தலை. அதே போல் கர்த்தரே தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள் என்று பக்தன் சொல்கிறானே, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை எனக்கு வந்தபோது கிருபையினால் அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை எபேசியருக்கு பவுல் எழுதும்போது சொல்றாரு, அவர் கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்களே, பிகாஸ் ஆஃப் இஸ் மர்சி அண்ட் கிரேஸ் ஐ காட் தி சால்வேஷன். இந்த ரட்சிப்பை நான் பெற்றது காரணம் அவருடைய சுத்த கிருபை தான். அந்த கிருபை இறக்கம் எனக்கு கிடைச்சதுனால நான் அவரை பின்பற்ற ஆரம்பித்தேன். கடந்த 37 ஆண்டுகளாக இமியளவும் கைவிடாமல் வைத்துருக்கார். நீங்கள் என்னுடைய யூடியூப்பில் பிரதர் ஆர் மணியன்னு டைப் பண்ணிங்கன்னா என்னுடைய சாட்சியை பார்க்கலாம். இது வரைக்கும் பார்க்காதவங்க கேட்காதவங்க தயவுசெய்து அது பாருங்கள், உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஏன்னா நான் எந்த மட்டும் உங்கள் நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள். ஏன்? why you people are double minded, why this situation in your finance, why this situation in your family, in your ministry or in your nation, because you people are double minded. ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் 2 நினைவாக இருக்கீங்களா, இருமனமாக இருக்கீங்களாம். அதனால தான் உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பொருளாதாரத்தில் பார்க்க முடியல, ஊழியத்தில் பார்க்க முடியல, உங்கள் குடும்ப வாழ்க்கையில் பார்க்க முடியல. உங்கள் மித்த உங்கள் தேசத்துலேயும் அந்த ஆசீர்வாதம் இல்லைங்க. ஏற்ற காலத்தை மழையை பெய்ய பண்ணுவேன், பனியை பெய்ய பண்ணுவேன்னு சொன்ன தேவன் இன்றைக்கே நம்முடைய வாழ்க்கையில் அடுத்து கொரோனா வரப்போகுதுன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்களாம். இப்பயே பார்த்தீங்கன்னா மக்கள் தவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. they started to think about the future. ஐயோ இனி அவ்வளோதான், என்ன போகிறதோ, கலங்க ஆரம்பித்து விட்டாங்க, புலம்ப ஆரம்பித்து விட்டாங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், உலகத்தில் எல்லாருக்கும் கொரோனா வரலாம், ஆனால் கர்த்தருடைய நாமத்தை ஒரே சிந்தையாக பின்பற்றுகிற உங்கள் வீட்டுக்குள் வர கர்த்தர் அனுமதிக்க மாட்டார், உங்கள் தேசத்துக்குள் வர அவர் அனுமதிக்க மாட்டார், உங்களுடைய நிலத்துக்குள், உங்களுடைய ஆஃபீஸ்க்குள், உங்களுடைய வியாபாரத்துக்குள் அவைகள் வர கர்த்தர் அனுமதிக்கவே மாட்டார். ஏனென்றால் சங்கீதம் 91 அவர் மறக்க மாட்டாருங்க. வாதை உங்கூடாரத்தை அணுகாது, பகலை பறக்க அம்புக்கு நீ பயப்படாது இருப்பாய், இரவில் நடமாடும் கொள்ளை நோக்கி நீ பயப்பட மாட்டேன்னு இதுக்கு வேடிக்கைக்காக சொன்னாரா, இல்லாட்டி உங்களை உணர்ச்சி வசப்பட சொன்னாரா? உணர்ந்து நடக்கிறவர்களுக்கு அதான் சொல்கிறேன், the people who walk straightly, slow and steady, அதாவது நிறுத்தி நிதானமாக உண்மை உத்தமாக நடக்கிற பிள்ளைங்களுக்கு இந்த தீர்க்க தரிசனம் மாற்ற அப்படியே நிறைவேறும். தேவனுடைய பக்தன் தீர்க்கதரிசி எலியா தெளிவாக பேசினார். இன்னைக்கெல்லாம் இந்த லேட்டஸ்ட் ப்ராஃபிட்ஸ்லாம் மனுஷர்களுக்கு சாதகமாக பேசி நடக்காங்க. அதெல்லாம் உண்மையான தீர்க்கதரிசிகளும் கிடையாது, அவங்களுக்கு அந்த தீர்க்க தரிசன ஊழியமும் கிடையாது, அந்த அபிஷேகமும் கிடையாது. சும்மா இன்னைக்கு ஜனங்களை ஏமாற்றோம், இல்லாட்டி யாராவது கிட்ட பணத்தை கொள்ளடிக்கிறதா இன்னைக்கு கும்பல் ஓடுறதே தவிர கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து இப்படி நேரடியாக பேச இன்னைக்கு ஆட்கள் இல்லை. நான் மறுபடியும் சொல்கிறேன், ஐ டோன்ட் வாண்ட் யுவர் அப்ரிசியேஷன். ஈவன் இஃப் யூ disagree with me, that doesn't matter. Even if you scold me, I don't bother about that. ஏன்னா I like to share only what Jesus speak to me. தேவன் என்னோட என்ன பேசினாரோ அதை மட்டும் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். மனிதராகியனா பல முறை என்னை ஜீவனை எடுக்க சில முயற்சித்தாங்க, எனக்கு விரோதமாக கூக்குரலிட்டாங்க,
சாட்சி உள்ள வல்லமை உள்ள கிருபை நிறைந்த தீர்க்கதரிசி இந்த ஊழியத்தை எப்படியெல்லாம் வாசல் அடைச்சு போடலான்னு சொல்லி பேய் பிசாசாகிய சாத்தான் தன்னுடைய ஏஜென்ட்டாக அவனுக்கு செவி கொடுக்குற சில ஊழியக்காரங்கிற போர்வையில் விசுவாசிங்கிற போர்வையில் இன்னைக்கு வேலை பார்த்துட்டு நடக்காங்க பார்த்தீங்களா, அவங்கக்கிட்ட என்ன பண்ணா தூற்றி போட்டான். ஆனால் கர்த்தரோ ரெகோபோத்தை உருவாக்கினார், பெருக பண்ணி கொண்டே இருக்கிறார். எதுக்கு இதை நான் சொல்கிறேன்னா, ஒரே நினைவு ஒரே சிந்தை, வாழ்வோ சாவோ வெற்றியோ தோல்வியோ நான் இயேசுவுக்காக தான் பணியாற்றுவேன் என்று சொல்லி முன்வைத்த கால பின் வைக்காமல் ஓடின்னு இருக்கேன்னா காரணம் என்ன? எந்த மட்டும் என் அன்பானவர்களை தயவு செய்து இன்னைக்கு உங்கள் குடும்பத்தில் வந்திருக்க சுச்சுவேஷனுக்கு நீங்கள் தான் காரணம். இன்றைக்கே ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள், வாயை திறந்து சொல்லுங்கள். அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா? ஜனங்கள் பேசாது இருந்தார்களாம். தீர்க்கதரிசி வான் பண்ண உடனே இன்னைக்கு நிறைய பேர் பாருங்கள், இடக்கு முடக்கா பேசுறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க, இல்லை எதிர்ப்பாக பேசுறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. இன்னும் சில ஆட்களுக்கு பாருங்க, ஞான சூன்யங்கள் என்ன கேட்கறது, ஒய் இஸ் ஹோல்டிங் த நேம் கால் மணி ஐயர். இதில் தான் பெரிய வெளிப்பாடு அவங்களுக்கு வேணுமா? எந்த பேர் இருந்தால் என்னப்பா, கிறிஸ்து இயேசுவர் உயர்த்தி கொண்டிருக்கிறாருல, எத்தனை ஆயிரக்கணக்கான மக்களுக்கு வெளிச்சமாக கத்தர் அவர் வச்சிருக்காரு, எத்தனை தேசங்களுக்கு இதுவரைக்கும் போய் வந்த தேசங்கள் எல்லாவற்றிலும் கத்தர் இந்த மனுஷரோடு இருக்கிறாரு, இவர் சொல்கிற இயேசு உயிர் உள்ளவர் என்பதை நிரூபிச்சிருக்காரு. இதுக்கு எத்தனை இஸ்லாமிய தேசங்கள் சாட்சி, பர்மீஸ் போன்ற மக்கள் மத்தியில் சாட்சி, இன்னும் பல சீன மக்கள் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். கத்தல் மைமுண்டாட்டேன். அன்பானவர்களை நான் மறுபடியும் சொல்கிறேன், எந்த மட்டும் குந்தி குந்தி நடப்பீர்கள். டோன்ட் பி டபுள் மைண்டட். இஃப் யூ நெக்லெக்ட் த வேர்ட் ஆஃப் காட், காட் வில் நெக்லெக்ட் யூ. பைபிளை யாரெல்லாம் அவமதிக்கிறாளோ, பரிசுத்த வேதத்திலிருந்து வருகிற வார்த்தைக்கு யாரெல்லாம் செவி கொடுக்காம அவள் ரிஜெக்ட் பண்ணுறாளோ, அவள் குடும்பத்தையும் அவள் எதிர்காலத்தையும் கத்த நிச்சயம் ரிஜெக்ட் பண்ணிவிடுவார். நீங்கள் நினைக்கக்கூடாது கர்த்தர் என்ன பண்ணாலும் மன்னிப்பார். உண்மையாக மனம் திரும்பி தான் மன்னிப்பார். இது வரைக்கும் அறியாமல் பண்ணியிருப்பீங்களா, இல்லை யாராவது தப்பாக கைட் பண்ணியிருப்பாங்க உங்களை, ஒருவேளை அதில் போய் சிக்கியிருக்கீங்களா, வெளியே வாங்க. வேசி கல்லர்களுக்கும் என்ன விபச்சாரக்காரர்களுக்கும் தயவு செய்து வரவேற்பு கொடுத்துடாதீங்க. இந்த கடைசி நிமிஷத்தில் வாழ்ந்துன்னு இருக்கோம். இது மேலும் மிஞ்சி இம்மட்டுவா மிஞ்சி வராதுன்னு இருக்காரு. கர்த்தருடைய wrath of God சொல்லுவாங்க, தேவனுடைய கோபத்துக்கு நம்ம ஆளாயிடக்கூடாது. நான் இங்கே சொல்லப்பட்டு தெளிவாக சொல்கிறாரு, ஒன்று நீ சேவிச்சா பாகால சேவி, இல்லைனா கத்தரை சேவி. நோ மோர் ஆப்ஷன், ஒன்லி ஏ ஆர் பி. சே எஸ் ஆர் நோ, மேபி மே நாட் பி. அந்த கதெல்லாம் இனிமேல் வேண்டாமான்னு உன்னை பார்த்து கத்தர் சகோதரியே ஆண்டு மனதுருகி சொல்கிறார். ஒன்று சேவித்தா கத்தரை சேவி. இதனுடைய பொருள் என்ன? முழு மனசோடு ஆண்டவர் தேடிவா. இல்லைனா உன் விருப்பத்தின்படி உலகத்தில் காணப்படக்கூடிய மனுஷனை முட்டாளாக்கக்கூடிய மூட நம்பிக்கை ஆகிய எல்லாத்துக்கு பின்னாடி எது போனமோ நீங்கள் இன்னைக்கு வகை வகையாக இருக்குது, நூதனமாக வேறு இருக்குது. அதனால் தயவு செய்து அது குறித்து நான் பேசி ஐ டோன்ட் வாண்ட் டு வேஸ்ட் த ப்ரெஷியஸ் டைம். ஏன்னா எனக்கு கொஞ்சம் நிமிஷம் தான் ஆண்டு பேச சொன்னார். அதனால தான் நான் ஜெபிக்க போகிறேன். தயவு செய்து இன்னைக்கு தீர்மானிங்க, கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை நீ பின்பற்ற விரும்பினால் மனதார பின்பற்று. ஏன்னா பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் என்ன சொல்லுவது தெரியுமா? மௌனமாக இருக்க காலம் உண்டு, பேச ஒரு காலம் உண்டு. இன்னி நீங்கள் பேசாமல் இருக்கக்கூடாது. உங்கள் ஜனங்களுக்காக சொல்ல அருமை ஊழியக்காரர்களே, the pastors, evangelists who are really called by God, who are watching this word, please be bold and say and tell the people to follow Christ and to follow the commands of God in proper way. உண்மையாக கர்த்தருடைய வார்த்தை பின்பற்றவும். முதலாவது உன் தேவனாகி கர்த்தரிடத்தில் அரைமனதோட போட்டுங்கல்ல, முழு மனதோடு முழு இதயத்தோடு முழு ஆத்மாவோடு அன்பு கூறுவாயாக. If you love God, there is no room for disobedience. Am I right? நீங்கள் உண்மையாக கர்த்தரை நேசிக்கிற ஜனனா அங்கே கீழ்ப்படியாமைக்கு இடம் கிடையாது. அப்போ ரட்சிப்புக்கு கீழ்ப்படிவாங்க, ஞானஸ்தானத்துக்கு கீழ்ப்படிவாங்க, பரிசுத்தாய் பெற்றோர்களை கீழ்ப்படிவாங்க, பின்பு டிசைப்பிளாக கீழ்ப்படிவாங்க. அது பின்பு வருகைக்கு ஜனங்களை ஆயத்தப்படுத்தணும்னு சொல்லி ஆத்ம பாரத்தோடு பணியாற்றுவாங்க. இதுதான் ஒரு மனுஷனுடைய ஒரு ஃபுல்னஸ். இது இல்லாத பட்சத்தில் சம்திங் இஸ் ராங் இன் யுவர் லைஃப். தயவுசெய்து செக் யுவர் லைஃப் ஸ்டைல், எக்ஸாமின் யுவர் பாத். உங்கள் பாதையை தயவுசெய்து பரிசோதனை பண்ணிக்கோங்க. உங்கள் நன்மைக்காக சொல்கிறேன், உங்களுக்காக ஆண்டவரிடத்தில் மன்றாட போகிறேன். ஆக யாரெல்லாம் முழு மனதோட கர்த்தரை தேட வரீங்க, இந்த உலகம் உங்களை வாட்டு நான் இல்லை சொல்ல, உங்களை ஏமாத்தோம், உங்களை வஞ்சிக்கும், கர்த்தரை பின்பற்றினால உங்களை டார்ச்சர் பண்ணுவாங்க இல்லைன்னு சொல்ல. ஆனால் இதெல்லாம் தாண்டி ஜெயிச்சு தான் இன்றைக்கி அந்த நித்திய ஜீவனை நோக்கி நான் பிரயாணப்பட்டு கொண்டு இருக்கிறேன். ஆகிய நண்பானவர்களே, தொடர்ந்து ஓடுவோம். ஆமென். முன் வைத்த கால பின் வைக்க வேண்டாம். உங்களுக்காக கர்த்தர் கூட வருவார். ஜெபிக்கலாமா? நன்றி ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன்ப்பா, ஸ்தோத்தரிக்கிறேன்ப்பா. இயேசு என் முன்னே, உலகம் என் பின்னே, இயேசு என் முன்னே,
உலகம் என் பின்னே இயேசு என் முன்னே, உலகம் என் பின்னே பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். Shall we sing? I have decided to follow Jesus. I have decided to follow Jesus. I have decided to follow Jesus. No turning back, no turning back, no turning back, no turning back. ஜெபிக்கலாமா? ஆவியானவரே உதவி கேளுங்க. Open your mind and heart towards God and say, Jesus help me. ஆவியானவரே எனக்கு உதவி செய்யுங்க, இயேசுவே எனக்கு உதவி செய்யும். நான் இரு மனமாக நடக்க மாட்டேன்ப்பா, கேட்ட அந்த வால் மீது இருக்க மாட்டேன்ப்பா. ஆண்டவர் ஒன்று சேவித்தா உண்மை சேவிக்கணும், இல்லைன்னா பாகால் சேவிங்க. ஆப்ஷன் அழகாக கிளியராக கொடுத்துட்டீங்க. இதில் இன்னும் ஐடென்ட் சீக்லாம் ஒன்றும் இல்லை, ஓப்பனாக கற்று சொல்லிட்டு இதுக்கு மேலே எப்படி சொல்வா? ஆண்டவரே இன்றைக்கி இந்த உலகமும் வேணும் இயேசுவும் வேணும், நடக்காது. யூ கான்ட் சர்வ் டூ மாஸ்டர்னு சொல்லியிருக்கேன். 2 எஜமானுக்கு ஒருத்தன் வேலை பார்க்க முடியாது. ஆக இந்த வார்த்தை கேட்டு என்னோட ஜெபிக்கிற அத்தனை பேருடைய இதயத்திலையும் கர்த்தாவே ஒரு மனதின் சிந்தைத்தாரும். அவர்களை பின்மாற்றத்துக்குள்ளே கொண்டு போயிட்டு இருக்க துருபதேசம், கள்ள உபதேசம், பொய்யர்கள், கல்லர்கள், வேசிக்கல்லர்கள் இவர்களுக்கெல்லாம் விளக்குவீராக. கர்த்தருடைய மகிமை அவர்களோடு தங்கிவிட்டோம். கர்த்தருடைய பிரசன்னம் இறங்கட்டப்பா. திருச்சபை நடத்துகிற ஊழியர்களுக்கு பாரப்படுற சுவாமி எல்லாரையும் மேடையில் ஏற்றி கரைப்படுத்தி விடாதபடி சத்தியத்தை சத்தியமாக பேசுவாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கட்டும். இந்த செய்தி உலகமெங்கும் பரவி போட்டோம். வெளிதேசத்தில் இருக்க ஊழியக்காரர்களுக்குள்ள ஆர்வத்தை தரும், வாஞ்சியை தரும். சத்தியத்துக்காக வாழ்கிற இப்படிப்பட்ட ஊழியங்களை தாங்கவும் அழைக்கவும் ஒழுங்கு செய்து அவர்களை கனம் பண்ணக்கூடிய இதயத்தை ஒவ்வொருக்கும் தாரும் சுவாமி. ஒவ்வொரு மேலும் நம்முடைய அக்கினி இறங்கினுக்கா நன்றி. ஆசீர்வதி நீரே மகிமையும் புகழ் எடுத்துக்கொள்ளோ. கடைசி வரைக்கும் நாங்கள் உறுதியாக இருந்து உமக்காக சாட்சியாக வாழ அருள் புரியும். புகழ் துதியுமாக்கி இயேசு மூலமாக வேண்டி மன்றாடுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து இந்த லைட் ஆஃப் த வேர்ல்ட் மினிஸ்ட்ரிக்காக ஜெபிங்க. வாஞ்சி உள்ளவர்கள் எங்களோடு இணைந்து செயல்படலாம். God bless you.